அனைத்து உறவுகளுக்கும் ஆடி 18ஆம் பேர் வாழ்த்துக்கள். இன்னைக்கு விவசாயிகள்லாம் ஹாப்பியாக இருக்கிற நாள். எதுக்குனாலன்னு சொல்லினா, காவேரியிலேருந்து விவசாய பகுதிக்கு இது விவசாய பகுதினா தஞ்சாவூர் அந்த மாவட்டத்தில் தான் இந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த சைட்லாம் இந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. காவேரியில் தண்ணி வரும். தண்ணியில் புது நாற்று, வயல்களுக்கு நாற்று விடுறது, புதுமண தம்பதிகள் அவங்கெல்லாம் அந்த புது தண்ணியில் மாலையை, கல்யாண மாலையை விட்டுட்டு திருமாங்கலியை மாற்றிக்கிறது. கல்யாணம் ஆகாத குட்டீஸ்கெல்லாம் அந்த ஒயிட்டு நூல் கயிறில் மஞ்சளை தடவி சீக்கிரம் கல்யாணம் ஆகணுன்னு கயிறு கட்டி விடுவாங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். காவேரி தாயை நம்ம அன்புடன் வரவேற்று அவங்களுக்கு இந்த கருகமணின்னு இருக்கும், வளையல், கருப்பு வளையல், குழந்தையோல் கிளம்பிடுவோம் பாருங்கள். அந்த வளையல் ஒரு அம்மாவுக்கு நம்ம சீர் செய்கிற மாரி, குழந்தைக்கு சீர் செய்கிற மாரி அந்த வளையல், பேரிக்காய், என்னோ சோளம், முக்கால்வாசி பேரிக்காய் அன்றைக்கி இருக்கும். எல்லா இடத்துலையும் பேரிக்காய் இருக்கும். பேரிக்காய் பழம்லாம் வச்சு காவேரி அந்த தண்ணியில் அந்த வளையல் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த தண்ணியில் காவேரி தாய்க்கு நம்ம காணிக்கையாக கொடுப்போம். கொடுத்துட்டு நல்லா ஒரு குளிச்சுட்டு புள்ளியார், அந்த மணல்லையே புள்ளியார் பிடிச்சி நம்ம அதுக்கு ஒரு பூஜை செஞ்சுட்டு நம்ம புதுமண தம்பதிகள் எல்லாருமே இன்றைக்கி அவங்க எல்லாருக்குமே அந்த சைடு தான் நான் பார்த்துருக்கேன். மற்ற சைடெல்லாம் எனக்கு தெரியாது. தஞ்சாவூர் அந்த சைடு எல்லாமே இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால எங்களுக்கு எங்களுக்கு பக்கத்தில் பூவாறு தான் இருக்குது. அதனால நாங்கள் இங்கே வந்ததுனால இந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடல. ஏன்னா அந்த போருக்கிட்ட வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு பூஜை போட்டுருவோம். அந்த தண்ணி ஊற்று தண்ணிக்கு பூஜை போடுவோம். அவ்வளோதான் நம்ம செய்கிறது. இதே அந்த சைடு தஞ்சாவூர் சைடெல்லாம் இந்த நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அரிசியை பச்சரிசி, புது அரிசியை வெல்லம், நாட்டு வெல்லம், தேங்காயெல்லாம் திருவி போட்டு அதெல்லாம் ஒரு படையெல்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அனைத்து உறவுகளுக்கும், அனைத்து செல்லங்களுக்கும் இந்த அம்மாவின் 18ஆம் பெயர் வாழ்த்துக்கள். புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும், இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க அனைத்து உறவுகளாக இருக்கட்டும், அடுத்த வருஷம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும். புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் அடுத்த வருஷம் குழந்தையோடு வருவாங்க. அதனால் இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும்.